ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட் யூஸ் பண்ணி எப்படி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு நம்ம பார்த்துடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆல்ரெடி த்ரெட் யூஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ஆரம்பிக்கணும், எப்படி வந்து எண்டிங்கில் முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு இதுக்கு நீடில் வந்துட்டு 24 0.4 mm நீடில் யூஸ் பண்ணுறேன். துளிப் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டயக்ராம் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. த்ரெட்டு வந்துட்டு ஆல்ரெடி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த த்ரெட்டை தான் யூஸ் பண்ணி நுனி பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு வந்து லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லீஃப் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் பீடை வந்து லோட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி சரிவாக இன்க்ளைனாக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பீடில் பாருங்கள், மேல் பீடை விட்டுட்டு 2வது பீடுக்கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு 2வது பீடுக்கிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திருப்பியும் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இப்போ திருப்பியும் பீடை லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்தது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். திருப்பியும் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி த்ரெட் அப்படியே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் பீடை விட்டுட்டு 2வது பீடுக்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. தென் யூஸ்வலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டு வரலாம். சரிங்களா? எப்பயுமே சுகர் பீடுனா 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்லாம் அது தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி தான் போடணும். இப்படி போட்டோம்னா தான் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். நல்லா இன்க்ளைனாக போட்டு வரும்போது தான் நமக்கு லீஃப் ஷேப்க்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 பீடு 4 பீடு யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் இந்த லீஃப் முடிகிற வரைக்குமே அதே மாதிரி தான் வரும். ஸோ அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி சாய்வாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த லீஃபோட ஷேப்புக்கே தான் நம்ம போடணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம எந்த மாதிரி போடுறோமோ கரெக்டாக நம்ம பீட் அந்த லீஃபோட ஷேப்பு கரெக்டாக கொண்டு வர அந்த லீஃபோட ஷேப்புக்கு பீடில் கொண்டு வர முடியாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே நான் முடிச்சிட்டேன். 5 டைம் நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் இங்கேயே நான் வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என் நாட் எப்படி போடணும், எப்பயும் போல் தான் பீடு லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். சரியா? இது பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி லைட்டாக தெரியுது. ஸோ இதுக்கு அவுட்லைன் கொடுக்கும் போது தான் நம்ம அவுட்லைன் கொடுத்து லீஃபோட ஷேப்புக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வரணும். ஸோ அது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு நம்ம பீடை வந்து நம்ம வச்சு அப்படி லீஃபோட ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது, கஷ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். த்ரெட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ த்ரெட்டு நம்ம போடும் போதே 14 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம ஷேப் கொடுக்கும்போது அழகாக லீஃப் மாதிரியே மாறிடும் பாருங்கள். ஸோ அர்ஜென்ட் ஒர்க் ப்ளவுஸில் கொடுத்தாங்க அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆரி ப்ளவுஸில் எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக தான் நம்ம வந்து ப்ளவுஸில் ட்ரேசிங் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். யாருமே வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் போட்டு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக வேலை முடிக்க முடியும். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சாக இந்த ப்ளவுஸ் வேண்டாம், ஆர்டருக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் போனால் இது ஃபில்லிங் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், லீஃபோட ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இது நீங்கள் கோல்டன் சரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப்காக கொடுக்கலாம். ஆனால் இதில் போய் நீங்கள் அவுட்லைனுக்கு பீடெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோக்கு லுக்காக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பீடு ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால்
இந்த மாதிரி த்ரெட்டில் யூஸ் பண்ணி பழகுங்க. நல்லா நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டைப் 1 லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம டைப் 2 பார்த்துடலாம். இப்போ டைப் 2க்கு வந்து நான் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் அகலமாக. சென்டரில் வந்துட்டு ஒரு லைன் வர மாதிரி நான் வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க டைப் 2க்கு. இப்போ வாங்க ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டு நான் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீடிலும் அதே நீடில் தான், அதே நம்பர் தான். ஓகேங்களா? இப்போது ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பர்ஃபெக்டாக டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ மேல் பக்கமாக த்ரெட்டு கொண்டு போயிட்டு நுனிக்கு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒட்டியே குட்டி செயின் எடுக்கிறது தான், அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு த்ரெட் எடுத்து வச்சுட்டோம். இப்போ திருப்பியும் பீடை வந்துட்டு எப்பயும் போல் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடம் வர வரைக்கும் எவ்வளோ பீடு தேவையோ அது வரைக்கும் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பீடு தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துட்டேன், ஒரு லாக் ஸ்டிச் போட்டேன். லாக் ஸ்டிச் அப்படின்னாவே குட்டி செயின் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பியும் த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பாருங்கள் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்துட்டு நான் பீடை தேவையான அளவுக்கு லென்த்துக்கு நான் லோட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம பார்த்து போடணும். இப்போ பாருங்கள் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு பீடை வந்துட்டு வெளியில் எடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் திருப்பி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ திருப்பி இந்த சைடு இங்கேயும் பாருங்கள் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு பண்ணிவிட்டு இப்போ இங்கேயும் வந்துட்டு தேவையான லென்த்துக்கு பீடை லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம பீடை லோட் பண்ணி இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். ஓகே, இது ப்ரொசீஜர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த லீஃப் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 2 சைடும் நம்ம வந்துட்டு மாற்றி ஒரு அட் அ டைமில் நம்ம ஸ்டிச் போட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தா ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் ஒட்டியே ஒரு குட்டி செயின் அந்த மாதிரி போட்டு வரணும். பாருங்கள், இங்கே எனக்கு இன்னும் கூட பீடு வந்து தேவைப்படுது. கரெக்டாக சென்ட்ரல் லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சென்ட்ரலில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒட்டி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃபோட ஷேப்புக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நான் இப்போ சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா, இல்லைன்னா வந்துட்டு முன்ன பின்ன ஆயிரும். ஸோ லீஃபோட ஷேப் வந்துட்டு மாறிடும். இப்போ பாருங்கள், லோட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பீடை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் பீடை லோட் பண்ணி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணணும். இல்லாட்டி ஷேப்புக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் லோட் பண்ணதை கழட்டிட்டு திருப்பி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து தான் நான் 2 சைடுமே லாக் பண்ணுறேன். பாருங்கள், சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து தான் லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு கொண்டு போயிட்டு அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லீஃப் பெருசாக போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் வர இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய லீஃப்க்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டயக்ராமாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. உங்களுக்கு பாருங்கள், இது பீட்லேயே வந்துட்டு லீஃபோட ஷேப்புக்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இன்னும் ஒரு லைன் மட்டும் நான் பீடு கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எத்தனை பீடு கொடுத்தோமோ அதே பீடை நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பட் இங்கே வந்துட்டு லீஃபோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பீடை போட்டு வரோம். பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பீடை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயே நான் வந்துட்டு எனக்கு போதுமானதாயிடுச்சு. ஸோ அதனால் இங்கேயே நான் வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நல்லா பர்ஃபெக்டாக என் நாட் போடுங்க. கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு இழுத்து பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், அழகாக லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம பீடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறக்கு லீஃப் மாதிரியே அழகாக இருக்குது. இதுக்கு நான் அவுட்லைனும் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லீஃபோட ஷேப்புக்கு நல்லா அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு டைப் 2 வந்துட்டு பார்த்துட்டோம். டைப் 1 ஈஸியாக இருந்துச்சு, டைப் 2 ஈஸியாக இருந்துச்சு. டைப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பெரிய டயக்ராமாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் 2 வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம டைப் 3 நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். டைப் 3க்கு அதே டயக்ராம் தான். அதே மாதிரி த்ரெட் அண்ட் நாட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு நார்மல் சீயிங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது மிஷினுக்கெலாம் நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லே அதே த்ரெட்டு தான். நீடிலும் அதே தான், டயக்ராமும் அதே தான். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து தான் நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு மேல் பக்கமாக கொண்டு போய் நுனி பகுதிக்கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின், அதாவது லாக் ஸ்டிச் நான் போட்டேன். த்ரெட்டு நான் எடுத்த மாதிரி பிசுறு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்கறதுனால சும்மா டுட்டோரியல் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு த்ரெட்டு பிசுறு வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரெட்டை மாற்றிடுங்க. இப்போ இந்த த்ரெட்டில் நம்ம பீடை லோட் பண்ணிக்கலாம். அதோட லென்த்துக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அவ்வளோ பீடை கரெக்டாக லோட் பண்ணுங்கள். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு பீடு கரெக்டாக வரணும். ஸோ அதனால் பார்த்து லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு போதுமானதாக ஆயிடுச்சு பீடு. ஸோ அதனால் நான் அங்கேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டி செயின் ஒட்டி எடுத்துட்டேன், அதாவது லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு அதே மாதிரி தான் அவுட்லைனுக்குள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீடை லோட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சைடாக போடுறோம். சரிங்களா? ஓகே, பீடை லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பீடு எச்சாகவே இருக்குது. ஸோ அதனால் ஒரு பீடை நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து போடணும். பாருங்கள், சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லாக் ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட் இதுக்கு பண்ண மாதிரியே தான். இப்போ ஒரு சைடாக ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த டைப்பில் அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு நம்ம வருவோம். அது எப்படி போடுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள். 2 டைப்லேயுமே நம்ம சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து தான் லாக் ஸ்டிச் வந்துட்டு போடுறோம். சரியா? நான் சொன்ன மாதிரியே போடுங்க. அவுட்லைன் உள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேப் நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க. நீங்கள் த்ரெட்டு வந்துட்டு நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்வீயிங் த்ரெட் அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாம். காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லது. லீஃபோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ தான் நம்ம லீஃபுக்கு தகுந்த மாதிரி பீடை நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் புரியலினாலும் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள். வீடியோவை வந்துட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் சொல்லாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக பீடு லோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். குட்டி செயின் எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, பாருங்கள், இப்போவே எம்போசராக தான் தெரியுது. இப்போ ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டேன், திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதனால தான் தெளிவாக காட்டுறேன். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பயும் போல் திருப்பியும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சென்டர் லைனில் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எப்பயும் போல் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு, சேம் ப்ரொசீஜர். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்.
இந்த சைடு வந்துட்டு எவ்வளோ பீடு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. வச்சு பாருங்கள் கரெக்டாக பீடு வந்துட்டு லோட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வருதா வரலையான்ட்டு. இப்போ லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்டர் லைனுக்கே வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகெயின் திருப்பியும் அவுட்லைன் குள் பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடணும். இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பை நம்ம வந்துட்டு எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆரியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறையா ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்கணும். ஸ்டிச் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ ஒரு வேளை ஸ்டிச்லேயே நம்ம ஏதாவது ஒரு நமக்கு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண முடியலனாலும் அதை வந்துட்டு ஹைட் பண்ணி மறைக்க தெரியணும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு லீஃபில் பார்த்தோம் நமக்கு வந்துட்டு லீஃபோட ஷேப் வந்துட்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பீடு கொடுக்க முடியல. ஆனால் லீஃபோட ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்துட்டு முழுசாக கற்றுக்கிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பண்ணுற விஷயம் நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் லாஸ்ட்டாக நான் வந்துட்டு பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். சென்டர் லைன் கொண்டு வந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று போடலாமான்னு பார்க்குறேன். சரி போடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடுக்கு தேவையான பீடை லோட் பண்ணி சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேயே வந்துட்டு நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். நீங்கள் எப்பயுமே நீடியில் வந்துட்டு நல்லா ரொம்ப டைட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கரெக்டான டைட்டில் பிடிச்சி போடுங்க. அப்போ தான் நீடில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சென்டரில் கொஞ்சமாக கேப் தெரியுது. இப்போ அதுக்கு வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணல. பாருங்கள் த்ரெட்டை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். த்ரெட்டை கட் பண்ணாமே நான் வந்துட்டு சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பியும் நான் வந்துட்டு சென்டரில் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி பீடை லோட் பண்ணி கீழேருந்து மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் சென்டரில் கொண்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே குட்டியாக ஒரு ஒட்டி செயின் எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் சென்டரில் நான் வந்துட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து எடுத்து மேல் பக்கம் கொண்டு போய் முடித்தேன். நீங்கள் மேல் பக்கமாக நாங்கள் நாட் போடுறோம் இல்லையா எண்டு நாட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து முடிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன ஒரு சின்ன விஷயம்னா நீங்கள் கீழ்ப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக கொண்டு போய் முடிக்கிறீங்க அப்படின்னா பார்த்து போடுங்க. ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து போடுங்க. நீங்கள் எப்பயுமே மேல் பக்கமாக இருந்து கொண்டு வந்து கீழ்ப்பக்கமாக என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படி வேணாலும் போடுங்க, பார்த்து போடுங்க. அதாவது நான் சென்டரில் ஹைட் ஆகணுங்கிறதுக்காக பீடு கொடுத்து நம்ம மறைக்கிறோம்ல அந்த கேப்பை, அந்த பீடு ஸ்டிச் பண்ணுறது மட்டும் நான் சொன்னேன். நீங்கள் கீழ்ப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக கொண்டு போய் முடிக்கலாம். மேல் பக்கமாக இருந்தும் கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து முடிக்கலாம். பட் ஆல்ரெடி போட்டுக்கிற எந்த ஸ்டிச்சும் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து போடுங்க. கீழ்ப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக கொண்டு போகும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அவுட்லைனும் கொடுத்து முடிக்க போகிறோம். அதே மாதிரி ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணுங்கள். மெட்டீரியல் ஒரு மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதும் வந்துட்டு வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி ஆரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாகவே நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு முடிச்சிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். நீடில்லாம் என்னென்ன மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் ஸ்டிச் வந்துட்டு நல்லா போட கற்றுக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டிச் நடுவுலையும் என்னென்ன நீடில் யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.